அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஏதோ ஒரு முக்கியமான பதிவு. முக்கியமான பதிவுனா, ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இவருக்கு முன் வாழ்க்கையில் நல்லா இருப்பாரா, பின் வாழ்க்கையில் நல்லா இருப்பாரா அப்படிங்கிற ஒரு விதத்தை ஒரு ஜோதிடர் பார்த்த உடனே, நம்ம ஜாதகத்தை நம்ம பார்த்த உடனே எப்படி சொல்வது? நம்ம ஜாதத்தை நம்ம பார்த்த உடனே நம்ம முன் வாழ்க்கையில நல்லா இருந்தோமா அல்லது பின் வாழ்க்கையில நல்லா இருக்கிறோமா அப்படிங்கிறத நீங்களே உங்களை பரிச்சித்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியம் அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லி வரும்போது, லக்கண புள்ளி நின்ற நட்சத்திரம். லக்கண புள்ளி நின்ற நட்சத்திரம், நம்முடைய லக்கண புள்ளி ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும். ராசி புள்ளி நின்ற நட்சத்திரம், ராசி புள்ளி நின்ற நட்சத்திரம். இது ரெண்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிடணும். இவங்கதான் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய இரண்டு கண்கள், இரண்டு கால்கள், இரண்டு கைகள். அப்படி இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். அப்ப இவங்கதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் என்ன சொன்னா, கரை சேர்க்கக்கூடிய அற்புதமான பொக்கிஷங்கள். அந்த அற்புதமான பொக்கிஷங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? லக்கண புள்ளிக்குன்னு ஒரு நட்சத்திரம், ராசி புள்ளிக்கு சந்திரன் என்ற நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்கும். இதுக்கு ரெண்டு கிரகங்கள் இருக்கும். இதுக்கு கண்டிப்பா ரெண்டு கிரகங்கள் இருக்கும். இப்ப ஒருத்தருடைய லக்கண புள்ளி புனர்பூச நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்குன்னு, அவர் மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்துல லக்கண புள்ளி உட்கார்ந்து. அப்ப லக்கண புள்ளிக்கு இடம் கொடுத்த அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகத்தினுடைய பெயர் குரு பகவான். ஒருத்தருடைய ராசி என்று சொல்லக்கூடிய ஒருவர் சித்திர நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு, துலாம் ராசியில போய் பிறந்திருக்காரு, சித்திர நட்சத்திரத்துல போய் பிறந்திருக்காரு. அப்ப அந்த துலாம் ராசியில அந்த சந்திரன் சித்திர நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்குன்னு வைங்க. அப்ப லக்கண புள்ளி மிதன ராசியில விசாக நட்சத்திரத்துல உட்கார்ந்தால் குரு பகவான் தான் லக்கண புள்ளிக்கு இடம் கொடுத்தவன். சந்திரனுக்கு இடம் கொடுத்தவன் சித்திரை நட்சத்திரம். அப்ப குருவும் செவ்வாயும் உங்களுடைய இரண்டு கண்கள். இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். குருவும் செவ்வாயும் உங்களுடைய இரண்டு கண்கள். இந்த குருவும் செவ்வாயும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய அந்த ரெண்டு பேருமே 6, 8, 12 இருக்கக்கூடாது. 6, 8, 12 இருக்கக்கூடாது. 6, 8, 12 இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னா, இளமையில் கொடிய வறுமையை அனுபவிச்சு விடுவீங்க. இளமையில் கொடிய வறுமையை அனுபவிச்சிருப்பீங்க, அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இளமையில் கொடிய வறுமை. அதற்கு பிறகு ஓரளவு என்ன சொன்னான்னா, எந்திரிச்சு ஒரு லெவலுக்கு ஒரு 40 வயசுக்கு மேல என்ன செய்வீங்க? என்னவா இருக்கும்னா, நீங்கள் முதுமையில் செழிப்பாக இருப்பீர்கள். முதுமையில் செழிப்பா இருப்பீங்க. இது 100% உண்மை. என்னுடைய ஜாதகத்தில் எல்லாம் என்ன சொல்லலாம்னா, லக்கண புள்ளி விசாக நட்சத்திரம், ராசி புள்ளி என்ன சொன்னா அவிட்ட நட்சத்திரம். இந்த ரெண்டு கிரகங்களுமே என்ன சொன்னா 6, 8, 12. 6, 8, 12. செவ்வாய் இருக்கின்ற இடத்துல இருந்து குரு 8வது வீடு, குரு இருக்கின்ற இடத்துல இருந்து சொன்னா செவ்வாய் 6வது வீடு. என்ன நடக்கும்? இளமையில் வறுமை. இளமையில் வறுமை. இளமையில் வறுமையாக இருந்து திருமணத்திற்கு பிறகு என்ன சொன்னா ஒரு 8 ஆண்டுகள், 27 to 35 வயசுக்கு மேலதான் ஜோதிடம் படித்த பிறகு வசதி, வாய்ப்புகள், அந்தஸ்து, பெயர், புகழ் எல்லாமே வந்தது. இளமையில் என்ன சொன்னா இதுக்கெல்லாம் கஷ்டம் அப்படிங்கிறது. அதுக்காக சாப்பாடு கிடைக்காம இல்ல. ஒரு மனிதன் அந்த பாலியத்தை என்ன சொன்னான்னா இறைவன் ரொம்ப நம்ம பிறந்ததுனால குடும்பமும் கஷ்டப்பட்டுச்சு, எல்லாமே கஷ்டப்பட்டாங்க. அப்ப எல்லாரும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்பெல்லாம் கிளம்பி போன பிறகு, விசா வாங்கின பிறகு அதற்கு பிறகு கொஞ்சம் கஷ்டம்.
திருமணமான பெண், முதல் குழந்தை பிறந்த அப்படி இப்படி குழந்தைகள் பிறந்த பிறகுதான், ஜோதிடம் படித்த பிறகுதான் யோகம் வந்துச்சு. இல்லைன்னா பின்னி எடுத்துட்டாங்க. இது உதாரணம் நானே தான், வேற யாரும் கிடையாது. அதே மாதிரி உங்க ஜாதகத்தில் உங்களுடைய லக்கண புள்ளியும் ராசி புள்ளிக்குண்டான கிரகங்கள் 6, 8, 12 அவர்களுக்கு 6, 8, 12 மறைஞ்சிருக்கக்கூடாது. நீங்க லக்கணத்துக்கு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த கிரகம் நின்ற இடத்துல, அந்த கிரகம் ஒரு கிரகம் செவ்வாய் நிற்குது. செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்குண்டான அந்த சந்திரன் நிற்கிற கிரகமாக இருந்து, லக்கணப்புள்ளி வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இன்னொரு கிரகமா இருந்து இவருக்கு அவர் 6, 8, 12 இருக்கக்கூடாது. இதுல போட்டு யாரும் குழப்பிக்கிட வேண்டாம். இப்படி நீங்கள் பார்த்து பாருங்கள். உறுதியாக வந்து என்ன சொல்லனா உங்களுடைய நிலைமையில் வந்து இளமையில் வறுமையா முதுமையில் செழுமையா என்பதை வந்து நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். கண்டிப்பா தெரிஞ்சுக்கிடுவீங்க. அதுக்காக இப்படியெல்லாம் மாறி போயிடுச்சு, இப்படியெல்லாம் இருக்குதே, நம்ம வந்து என்ன சொல்லனா ஜெயிச்சிருவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு தயவு செய்து வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். முதுமையில வந்து என்ன சொல்லலாம்னா, அதாவது வந்து இளமையில் இன்பத்தை அனுபவிப்பதை விட முதுமையில் ரசித்து அனுபவிக்கலாம். இதுதான் உண்மை. ஏன்னா பக்குவமான வயசு, வயதுக்கேற்ற பக்குவம், அனுபவம், எதுலையும் மாட்டிக்கிடாம எப்படி எப்படி போகணும் அப்படிங்கிற தன்மை வந்து நமக்கு வந்து நரைச்ச பிறகு வந்துடும். நரைக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், எவஞ்ச நாள் கேட்க மாட்டோம்ல. அப்ப இதுதான் உண்மை, இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அதனால வந்து என்ன சொல்லணும், உங்கள் வாழ்க்கை சிறப்பை உங்கள் ஜாதகத்தில் வந்து நீங்களே பார்த்து கொள்ளலாம். உங்கள் ஜாதகத்தில் வந்து உங்களை நீங்களே பார்த்து கொள்ளலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிச்சித்து பாருங்கள். இதே மாதிரி செழுமையாக பிறப்புல இருந்து இருக்கிறவங்க இருக்காங்க, செழுமையாக பிறப்புல இருந்து இருக்கிறவங்க இருக்காங்க. அப்ப அந்த பிறப்புல இருந்து இருக்கிறவங்க இருக்காங்கும் போது அது அவங்க வாங்கி வந்த விதி கோணமேறி இருக்கும். அதாவது வந்து பிறப்பு லக்கண புள்ளிக்குண்டான கிரகத்திற்கும் சந்திரனுடைய புள்ளி வந்து என்ன சொல்லலாம்னா வந்து 1-9 இருப்பாங்க. அவன் இந்த கிரகத்திற்கு 9ல அந்த கிரகமும் இந்த கிரகத்துக்கு 5ல இருக்கும். அவன் எப்படி இருப்பான், ஜாம் ஜாம் ஜாம்னு இருப்பான். இது அவன் வாங்கி வந்த லவி, இது நம்ம வாங்கி வந்த லவி. இருந்தாலும் இறைவன் ஒரு பக்கம் இருட்டை கொடுத்து விடுவான், முதுமையில் வெளிச்சத்தை கொடுப்பான். முதுமையில் கஷ்டப்படாமல் இருப்பதுதான் பெரிய யோகம். ஆனால் நிரந்தரமாக நம்ம வந்து ஒருத்தர் வந்து சக்சஸ் பின்னாடி வந்துடும் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்து சொல்றோம். ஆனால் நிரந்தரமாக அஷ்டாங்கமாக அந்த கிரகங்கள் இல்லாமல் இருப்பது, வாழ்நாள் கடைசி வரை திசைகள் ஓடும் போது கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருந்து செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து நிரந்தரமாக ஒரு வெற்றி உங்களுக்கு எப்பயுமே உண்டு. அது பிறப்பின் அமைப்பு. இது வந்து என்ன சொல்ற அஷ்டாங்கமா இருப்ப முதுமையில் நல்லா இருப்பீங்க என்பதை சாஸ்திரம் சொல்லி பரிச்சித்து பாருங்கள். லக்கண நட்சத்திர கிரகம் ராசி நட்சத்திர கிரகமும் நல்ல நிலைமையில 1-9 அல்லது 1-1 கேந்திரமாகவோ இருந்தால் மிகப்பெரிய வெற்றி. அஷ்டாங்கம் இருந்தால் பெண் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பது சாஸ்திரம் சொல்லுகிறது. இதற்கு உண்மைதான். பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.